ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரையிலும் நாம் தியானிக்கலாம். தாயைப் போலவும் தந்தையைப் போலவும் ஊழியர்கள் ஒவ்வொரு விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே செயலாற்றுகிறார்கள் என்கிற ஒரு ஆழமான ஒரு சத்தியத்தை இங்கே பவுல் அப்போஸ்தலன் தெசலோனிக்கே சபைக்கு எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். சகோதரரே, நாங்கள் உங்களிடத்தில் பிரவேசித்தது வீணாயிருக்கவில்லை என்று நீங்களே அறிந்திருக்கிறீர்கள். அதாவது ஆண்டவருக்கென்று நாம் எடுக்கிற, அவருக்கென்று நாம் விதைக்கிற எந்த ஒரு காரியமும் அது வீணாக இருக்காது என்பதை பவுல் நன்றாக அறிந்திருந்தார். இந்த உலகத்தில் நம்ம அநேக நேரங்களை, அநேக வார்த்தைகளை விரயமாக்கக்கூடும். ஆனால் ஆண்டவருக்காக பிரவேசித்து நாம் செய்கின்ற காரியங்கள் வீணாக இருக்காது என்பதை இங்கே பவுல் அப்போஸ்தலன் நினைப்பூட்டி, நாங்கள் எடுக்கிற பிரயாசங்கள், நாங்கள் விதைக்கிற வசனங்கள் எதுவுமே, உங்களை சந்திக்கிற சந்திப்புகள் எதுவுமே வீணாக இருக்காது என்பதை அங்கே தெசலோனிக்கே சபைக்கு எழுதுகிறார். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி முன்னே பிலிப்பி பட்டணத்திலே நாங்கள் பாடுபட்டு நிந்தையடைந்திருந்தும் வெகு போராட்டத்தோடே தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லும்படி நம்முடைய தேவனுக்குள் தைரியம் கொண்டிருந்தோம். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 22வது வசனத்தில் சொல்லப்பட்ட காரியங்களை இங்கே பவுல் அப்போஸ்தலர் நினைப்பூட்டுகிறார். நாங்கள் பிலிப்பி பட்டணத்தில் ரொம்ப பாடுபட்டு நிந்தை அடைஞ்சோம், வெகு போராட்டத்தோடு கூட தான் தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லும்படி நாங்கள் தைரியம் கொண்டு வந்தோம் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். எங்கள் போதகம் வஞ்சகத்தினாலும் துர்ராசையினாலும் உண்டாகவில்லை, அது கபடமுள்ளதாயும் இருக்கவில்லை என்று அவர் பேசுகிறதை பார்க்கிறோம். போதகம், அவர் போதிக்கிற வசனங்கள் மக்களை முகஸ்துதி செய்கிறதற்கோ அல்லது வஞ்சிக்கிறதற்கோ இல்லாமல், அதாவது ஏதாவது ஒரு ஆதாயத்தை தேடி துர்ஆசையினாலும் இல்லாமல், கபடமுள்ளதாயும் இல்லாமல் அது இருக்கிறது என்று சொல்லுகிறார். சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணினபடியே நாங்கள் மனுஷருக்கு அல்ல, எங்கள் இருதயங்களை சோதித்தருகிற தேவனுக்கே பிரியமுண்டாக பேசுகிறோம். நாங்களா ஏதாவது அடித்து விடுறதில்லை, நாங்களா ஏதாவது பேசுகிறதில்லை. எங்களை இந்த ஊழியத்திற்கென்று உத்தமரென்று எண்ணி ஒரு பொறுப்பை கொடுத்தாரே, அவர் எங்கள் இருதயங்களை சோதித்து அறிகிறபடினால அவருக்கு பிரியம் உண்டாக நாங்கள் பேசுகிறோம். அவர் செய்ய சொல்லுகிற காரியத்தை செய்கிறோம், அவர் சொல்லக்கூடிய காரியத்தை நாங்கள் சொல்லுகிறோம் என்று பவுல் பேசுகிறார். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நாங்கள் ஒரு காலம் இச்சகமான வசனங்களை சொல்லவும் இல்லை, பொருளாசை உள்ளவர்களாய் மாயம் பண்ணவும் இல்லை, தேவனே சாட்சி என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். எப்படியாவது ஏமாற்றி ஜனங்களிடத்திலிருந்து காசை பிடுங்கிறனோன்னு சொல்லி இன்றைக்கு நடக்கிற அநேக ஊழியங்களை நாம் பார்க்கிறோம். ஏமாற்றி வஞ்சித்து ஜனங்களிடத்திலிருந்து வெறும் பணத்தை சம்பாதித்து விட வேண்டும் என்று சொல்லுகிற, அந்த பூமிக்குரியவைகளை நாடுகிற அநேக ஊழியங்களை பார்க்கிறோம். பவுல் சொல்லுகிறார், நாங்கள் இச்சகமான வசனங்களை சொல்லலை, பொருளாசை உள்ளவர்களா நாங்கள் மாயம் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் கிறிஸ்துவின் அப்போஸ்தலராக உங்களுக்கு பாரமாக இருக்கக்கூடியவர்களானாலும் உங்களிடத்திலாவது மற்றவர்களிடத்திலாவது மனுஷரால் வரும் மகிமையை நாங்கள் தேடவில்லை என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். உங்களுக்கு பாரமாக இருக்கக்கூடிய தகுதி எங்களிடத்தில் இருக்குது. போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது. எங்களுடைய எல்லா தேவைகளுக்கும் நீங்கள் பணம் கொடுக்கணும். அப்படி இருந்த போதிலும் கூட நாங்கள் உங்களுக்கு பாரமாக இராதபடி தேவனிடத்திலிருந்து நாங்கள் மனுஷரிடத்திலிருந்து மகிமையை தேடலை என்று சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். அதுக்கப்புறம் சொல்கிறார், ஒரு தாயைப் போல எப்படி நடந்து கொண்டோம், ஒரு தந்தையைப் போல எப்படி நடந்து கொண்டோம் என்று பேசுகிறார். உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம், பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல என்று சொல்லி ஒரு பவுல் அப்போஸ்தலன் தன்னை ஒரு தாயாகவும் விசுவாசிகளை தன்னுடைய குழந்தையாகவும் நினைத்து பேசுகிறார். கிறிஸ்து உங்களுடைய இருதயங்களில் உருவாகிற வரையிலும் மறுபடியும் கற்பவேதனை படுகிறேன் என்று கலாத்தியருக்கு எழுதினவர் இங்கே ஞான பாலை கொடுக்கும்படியாக, களங்கமில்லாத ஞான பாலை கொடுக்கும்படியாக ஒரு தன் பிள்ளையை எத்தனையாய் பால் கொடுக்கிற தாயானவள் காப்பாற்றுகிறாளோ அதே போல நாங்கள்
திருவசனமாகிய ஞான பாலை கொடுத்து உங்களை காப்பாற்றுகிற ஒரு தாய் உள்ளத்தை பெற்றிருக்கிறோம் என்று பவுல் பேசுகிறார். நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சியாய் இருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் இல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்களானபடியினாலே எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாக இருந்த ஒரு தாய் எப்படி ஒரு குழந்தைக்காக தன்னுடைய ஜீவனையும் கொடுப்பதற்கு துணிவாளோ அதே போலத்தான் நாங்கள் ஊழியக்காரர்களாக இருக்கிற நாங்கள் உங்களை விசுவாசிகளாக நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக உங்களை பெற்றிருக்கிறோம் என்கிற ஒரு எண்ணத்தோடு கூடத்தான் நாங்கள் இந்த காரியத்தை நாங்கள் வாஞ்சையாக செய்கிறோம் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று வேதம் சொல்லுகிறதே. தன்னை ஒரு தாயாக நினைத்து விசுவாசிகளோடு கூட அங்கே பவுல் அப்போஸ்தலன் பேசுகிறதை பார்க்கிறோம். சகோதரரே, நாங்கள் பட்ட பிரயாசமும் வருத்தமும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். உங்களில் ஒருவனுக்கும் பாரமாய் இராதபடிக்கு இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களிடத்தில் பிரசங்கித்தோம். காணிக்காக்காக இல்லைப்பா, நாங்கள் வேலை செஞ்சு இரவும் பகலும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு தான் தேவனுடைய ஊழியத்தை சுவிசேஷத்தை உங்களிடத்தில் நாங்கள் பிரசங்கித்தோம். விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையுமாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி என்று சொல்லிட்டு அடுத்தால சொல்கிறாரு, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேறுதலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரு செய்தி என்று சொன்னால், ஒரு தேவனுடைய செய்தி என்று சொன்னால் அதிலே ஒரு புத்தி சொல்லுதல் இருக்க வேண்டும், அதிலே ஒரு தேறுதல் இருக்க வேண்டும், அதிலே ஒரு எச்சரிப்பு இருக்க வேண்டும். ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லக்கூடியவனாக இருப்பான். உன்னுடைய சேர்க்கையிலே இவரை சேர்த்து கொள்ளாதே, இந்த இடத்துக்கு போகாதே, இந்த இடத்துல நீ ஒரு ரோட்டில் நடக்கும்போது இந்த ஓரத்தில் நடந்து போ, இங்கே எல்லா இடத்துலையும் நீ எவ்வளோ கவனமாக இருக்க வேண்டும் என்று புத்தி சொல்லுவார். அதே போல் பிள்ளை சோர்ந்து போய் இருக்கும் பொழுது அதற்கு தேறுதலான காரியங்களை, தேற்றும்படியான காரியங்களை பேசுவார். அதை பாவத்தை செய்ய துணியும் பொழுது அங்கு எச்சரித்தும், இதை செய்தால் உனக்கு இந்த தண்டனை கிடைத்துவிடும் என்று எச்சரித்தும் தகப்பன் பேசுவார். ஆகவே ஒரு ஊழியக்காரனும் தன்னுடைய செய்தியிலேயே புத்தி சொல்லுகிறவனாக, தேற்றுகிற ஒரு வார்த்தைகளை பேசுகிறவனாக, எச்சரிப்பை கொடுக்கிறவனாக அவன் இருக்க வேண்டும். ஒரு தகப்பனைப் போல, ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் இந்த காரியத்தை செய்கிறோம் என்று பவுல் பேசுகிறதை பார்க்கிறோம். சுவிசேஷம் அறிவிப்பதற்கும் சபை திருப்பணிகளை ஆற்றுவதற்கும் தேவன் எந்திரங்களையோ தேவதூதர்களையோ ஏற்படுத்தலை. இரத்தமும் மாம்சமும் கொண்ட மனிதரையே அவர் நியமித்திருக்கிறார். அந்த உன்னத பணியை செய்கிறவர்கள் அத்தகைய மனப்பாங்குடன் அவர்கள் செயல்பட வேண்டும். ஒரு தாயாக, அதாவது ட்ரோப்பர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையிலிருந்து இங்கே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது தாய் அல்லது தாதி. தன் பிள்ளைகளை பராமரிக்கிறது போலவும் தந்தை பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லுகிறது போலவும் அந்த சிறந்த பணியை சீராக பவுல் செய்தபடியினால் தைரியமாக பேசுகிறார். அக்கறையும் கருணையும் மன உணர்வுகளை புரிந்து கொள்ளும் தன்மையும் ஒரு தேவ மனிதனுக்கு வேண்டும். அவர்களே கிறிஸ்துவை பிரசங்கிக்கவும் பிரதிபலிக்கவும் அவர்கள்தான் சிறந்த கருவிகளாக இருக்க முடியும். இந்த நற்பண்புகள் இல்லாதவர்கள் வனாந்தர பாறையை போன்ற ஒரு ஈரமற்ற இதயத்துடன் தேவ ஊழியத்தை செய்வதை விட ஒரு ஒளிநாடாவில் செய்திகளை பதித்து ஒளிபரப்புகிறதே அவர்களுக்கு மேலான ஒரு காரியம். நம்மை தேடி வந்த ஆண்டவரை நம்மை போன்ற மனிதருக்கு அறிவிக்க மனித நற்பண்புகள் நமக்கு நிச்சயம் தேவை. ஒரு தாயினுடைய இருதயம் வேணும், ஒரு தகப்பனுடைய ஒரு இருதயம் வேணும். அவை கட்டாயமாக உலக மனிதரை விட ஒருபடி உயர்ந்ததாக இருந்தால்தான் ஆண்டவருக்கென்று உத்தமமாக உண்மையாக ஊழியத்தை நிறைவேற்ற முடியும். அதுபடிப்பட்ட பிரயாசங்களை எடுப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.